பலியில் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள். உண்மை அன்பில் உயர்ந்திடவே ஒரு குணமாய் வாருங்கள். மண்ணில் அமைதி நிறைந்திடவே மகிழ்வுடனே கூடுங்கள். உண்மை அன்பில் உயர்ந்திடவே ஒரு குணமாய் வாருங்கள். மண்ணில் அமைதி நிறைந்திடவே மகிழ்வுடனே கூடுங்கள். கருணை உள்ளம் கொண்ட இறைவன் அன்பை சுவைக்க வாருங்கள். கருணை உள்ளம் கொண்ட இறைவன் அன்பை சுவைக்க வாருங்கள். கலங்கமில்லா வாழ்வு வாழ இறைவன் பலியில் கூடுங்கள். கலங்கமில்லா வாழ்வு வாழ இறைவன் பலியில் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள். இறைகுணமாய் வாருங்கள். கூடுங்கள் கூடுங்கள். இறைவன் பலியில் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள். உலக வாழ்வின் மனத்தோடு மகிழ்வையும் நினைவில் நற்சிந்தனையையும் வாழ்வில் செழுமையையும் தீமைகளை தகர்த்தெறிந்து நன்மை செழித்தோங்க கரடுமுரடான வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்க நல்லெண்ணங்கள் மட்டும் நம் மனதில் குடிகொள்ள ஆண்டவரின் சந்நிதியில் ஜெபமாலை தாயின் அரவணைப்பில் திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் இறையாசீர் பெற வந்திருக்கும் இறை மக்களையும் ஆரத்தி எடுத்து வரவேற்போம். ஆண்டவரே முந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். உலக வாழ்வின் நிறைவு காண ஓரினமாய் மாறுங்கள். உதயம் கண்டு இறைவன் ஒளியை உணர்ந்திடவே கூடுங்கள். உலக வாழ்வின் நிறைவு காண ஓரினமாய் மாறுங்கள். உதயம் கண்டு இறைவன் ஒளியை உணர்ந்திடவே கூடுங்கள். புகழை பொங்க இறைவன் புகழை பாடி மகிழ வாருங்கள். புகழை பொங்க இறைவன் புகழை பாடி மகிழ வாருங்கள். உரிமை இழந்த மனிதரெல்லாம் உரிமை பெறவே கூடுங்கள். உரிமை இழந்த மனிதரெல்லாம் உரிமை பெறவே கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் 3ஆம் நாள் விழா திருப்பலி நிறைவேற்றி இறையருள் பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள அனைத்து அருள் நிலையினரையும் பொது நிலையினரையும் எதிர்நோக்கு என்ற நல்விதை என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க காணிக்கை அன்னை அன்பியம், லூர்து அன்னை அன்பியம், புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, வீரவனூர் மற்றும் முதலூர் கிராம இறைமக்கள் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கிறோம். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்கிறது நம் திருமறை நூல் திருவிவிலியம். எதிர்நோக்கு இருந்தால் மட்டுமே நம்மால் வாழ முடியும். எதிர்நோக்குக்கு இடமில்லாத இடங்களிலும் எதிர்நோக்கை கொண்டிருத்தலே கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடமாய் இருக்கிறது.
எதிர்நோக்கு என்னும் நம்பிக்கை நம் வாழ்வை நிரப்பட்டும் என்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்ற இறைவனின் கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் ஆபிரகாம் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். இறைவனின் வாக்குறுதிகளில் ஆபிரகாம் கொண்டிருந்த எதிர்நோக்கு ஈசாக்கின் பிறப்பில் நிறைவேறியது. எதிர்நோக்குக்கு இடமே இல்லை என்ற சூழல்களில் கூட நாம் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கை கை கொள்ள வேண்டும் என்ற தெளிவை பெற்று எதிர்நோக்கு என்ற நல்விதையை கிறிஸ்தவ வாழ்வில் வேரூன்ற உதவும் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என இறை வாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பின் நானும் தூய்மையாகி நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாகி இறைவா உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவி நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவி. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக.
இயேசு ஆற்றல் அனைத்து கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உயிர்த்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. தேவனே இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை திரு வசனங்கள் 19 முதல் 21 முடிய. ஆபிரகாம் பல மக்களினங்களுக்கு குல முதல்வராய் திகழ்ந்தார். மாட்சியில் அவருக்கு இணையானவர் எவரையும் கண்டதில்லை. உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை அவர் கடைபிடித்தார். அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவ்வுடன்படிக்கையை தம் உடலில் நிலைக்கச் செய்தார். சோதிக்கப்பட்ட போது பற்றுறுதி கொண்டவராக விளங்கினார். ஆதலால் அவருடைய வழிமரபு வழியாக மக்களினங்களுக்கு ஆசி வழங்குவதாகவும், நிலத்தின் புழுதியைப் போல் அவருடைய வழிமரபை பெருக்குவதாகவும், விண்மீன்களைப் போல் அவர்களை உயர்த்துவதாகவும், ஒரு கடலிலிருந்து மற்றொரு கடல் வரைக்கும், யூப்பிரதேசு ஆற்றிலிருந்து நிலத்தின் கடை எல்லை வரைக்கும் உள்ள நிலப்பரப்பை அவர்களுக்கு உரிமை சொத்தாக அளிப்பதாகவும் கடவுள் அவருக்கு ஆணையிட்டு உறுதி கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரில்
நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலி தூய ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழாவை சிறப்போடு கொண்டாடுவதற்காக கொடியேற்றி கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் நாம் வாழ்வதற்கு பல்வேறு தயாரிப்புகளை செய்து நம்முடைய மனங்களை கிறிஸ்துவுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொள்வதற்கான அழைப்பை ஒவ்வொரு நாளும் கூர்மைப்படுத்தும் விதமாக நாம் சிந்தித்து வருகிறோம். 3ஆம் நாளான இன்று எதிர்நோக்கு என்ற நல்விதை என்கிற மைய பொருளிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் வேரூன்றுகிற வாழ்வில் இந்த எதிர்நோக்கு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. காரணம், மனித வாழ்வாக இருக்கிற போது இந்த உலகில் எதுவும் நிறைவற்றது. நிறைவான வாழ்வென்பது இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த இறைவனில் வேரூன்றுகிற போதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுகிறது. எனவே அந்த நிலை வரை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நிலைக்காக எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்கிற பொருளையே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு 2 வகையான எதிர்நோக்கு உண்டு. ஒன்று மன்னக எதிர்நோக்கு. இந்த மன்னக எதிர்நோக்கை சிந்திப்பதிலும் அந்த எதிர்நோக்கை இன்னும் ஆழப்படுத்துவதிலும் நாம் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவே நடத்தி கொண்டிருக்கிறோம். மன்னக எதிர்நோக்கு நிறைவற்றது என்று தொடக்கத்திலே சொன்னேன். இந்த நிறைவற்ற மன்னக எதிர்நோக்கை கண்முன் கொண்டு நாம் பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம். ஆனால் அது நிறைவு அல்ல. எனவேதான் நாம் கிறிஸ்துவை மையம் கொண்டு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் அடி நாதங்களை நாமும் பின்பற்றி அவரில் வேரூன்ற இந்த நாள் நமக்கு அழைக்கிறது. இந்த உலக வாழ்வில் பல நன்மைகளை பெறுவதற்கான தொடர் முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அவற்றில் நாம் ஒவ்வொரு கட்டமாக பல்வேறு சவால்களை, துன்பங்களை, இடர்பாடுகளை சந்தித்து அவற்றிலே வெற்றி பெறுகிறோம். அந்த வெற்றியை நாம் நிறைவு என கருதி மகிழ்ந்து நிற்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இவ்வுலக வாழ்வும் இந்த உலகினுடைய தன்மைகளும் நிச்சயமாக ஒரு நாள் முடிவுக்கு வரும். எனவே
இந்த வாழும் நாட்களிலேயே நாம் அவருக்கு உரியவர்களாக நம்மை அணியும் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் சரி, அதையே நமக்கு கண்முன் நிறுத்துகிறது. ஆபிரகாமுடைய வாழ்வை பற்றி சிந்திக்காமல் இந்த எதிர்நோக்கையும் நம்பிக்கையையும் நாம் நிச்சயமாக பேச முடியாது. காரணம், எதிர்நோக்கு என்பது என்ன? நம்பிக்கை நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி என்று எபிரேயர் திருமடல் சொல்வது போல, இந்த எதிர்நோக்கு என்பது என்ன என்றால், அது கண்ணுக்கு தெரிந்தால் அது எதிர்நோக்கு அல்ல. கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற ஒரு நல்லதை, கடவுள் எனக்கு வாக்களித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்பி காத்திருப்பது, அதுதான் எதிர்நோக்கு. எனவே அது உண்மை. அந்த உண்மையை நான் அடையும் வரை, அல்லது அந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ளும் வரை நான் அதற்காக காத்திருக்கிறேன். அதுவே எதிர்நோக்கு. எனவே இந்த மன்னக எதிர்நோக்கில் நாம் வெற்றி பெற முடியும். காரணம், நாம் இந்த உலகை சார்ந்து வாழும்போது இந்த உலகில் பல்வேறு நிலைகளிலே போராடினாலும் நாம் அவற்றிலே வெற்றி பெறுகிறோம். ஆனால் அது நிறைவை தரவில்லை. எனவேதான் நாம் இறைவனை உற்று பார்க்கிறோம். ஆபிரகாம் வயது முதிர்ந்த நிலையில் உன்னுடைய சந்ததியை நான் இவ்வாறு பெருக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னபோது அவர் வெறுமனே நம்பிக்கையோடு மட்டும் இருக்கவில்லை, அந்த நம்பிக்கையில் தொடங்கிய எதிர்நோக்கோடு அவர் காத்திருந்தார். கடவுள் நல்லவர், நிச்சயமாக அவர் வாக்கு மாறாத இறைவன். ஒருபோதும் அவர் தன் வார்த்தையை எடுத்துக் கொள்வதில்லை, திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. எனவே அவர் அதை நிறைவேற்றுவார் என்று உறுதியான எதிர்நோக்கோடு காத்திருந்ததால் தான் ஈசாக்கினுடைய பிறப்பில் அது நிறைவேறியது என்று நாம் தொடக்க உரையிலே வாசித்தோம். எனவே இது போன்ற எண்ணற்ற மனிதர்களை நாம் விவிலியத்திலே காண முடியும். கடவுளின் திட்டம் நிறைவேற காத்திருக்கிற அந்த நிலைதான் எதிர்நோக்கு. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகம் நமக்கு அதையே சொல்லுகிறது. நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோதும் நமக்கு ஏமாற்றத்தை தராது என்று ஆண்டவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட மனித பலவீனத்தில் நாம் நம்பிக்கையோடு இருந்தாலும் எதிர்நோக்கோடு காத்திருந்தாலும் பல நேரங்களிலே ஏற்படுகிற இடர்கள், துன்பங்கள், நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், இவற்றின் மத்தியிலே நாம் கிறிஸ்துவில் வேரூன்றுவதற்கு, இது எதிர்நோக்கோடு காத்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கிறது. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று ஆண்டவர் கூறியிருந்தாலும் நாம் பல வேளைகளிலே அது நடக்குமா நடக்காதா என்கிற ஐயத்தோடு பயணிக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். காரணம், நம் முன்னால் இருக்கிற சூழல்கள் அவ்வாறு இருக்கிறது. ஆனால் இவற்றின் மத்தியிலே நாம் இன்னும் ஆழமான நம்பிக்கையில், எதிர்நோக்கில் நாம் காலடி எடுத்து வைக்கிற போது நிச்சயமாக கடவுளுடைய அருளும் ஆற்றலும் நம்மோடு இருந்து நம்மை சிறப்பாக நிலைநிறுத்தும். அதையே நாம் நம்முடைய வாழ்விலே எடுத்து சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தாராள மனதோடு காத்திருக்கிறோம் என்று ரோமர் திருமடல் 8வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆக நாம் காணாத ஒன்றை எதிர்நோக்கி காத்திருப்பது, அதுதான் கடவுளோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்வு. நிலை வாழ்வை நாம் என்றுமே கண்டதில்லை. அந்த நிலை வாழ்வுக்காகத்தான் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த உலகிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுளினுடைய அந்த மாட்சியிலே பங்கேற்பதற்கான தயாரிப்பு நிலையோடு நாம் பயணிக்கிறோம். எனவேதான் நம்பிக்கை என்ற நன்னிலத்திலே எதிர்நோக்கு என்கிற நல்ல விதையானது ஊன்றப்பட வேண்டும். அந்த எதிர்நோக்கு நிச்சயமாக பயன் தரும் என்று நாம் காத்திருக்க வேண்டும். விதையை மண்ணில் விதைத்தவுடன் அது முளைக்கிறது. ஆனால் மண் சரியில்லை என்றால், அது வளம் இல்லை என்றால் என்ன செய்கிறது? அந்த விதை பயனற்று போய்விடுகிறது. அதே போல நாமும் சரியான நிலையில், மனநிலையில் இந்த எதிர்நோக்கை நாம் வளர்க்கவில்லை என்றால்
அதை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கை சூழலில், வாழ்க்கையின் போராட்டத்தில், வாழ்க்கை தருகிற பல்வேறு அழுத்தங்களில் நாம் அதனுடைய தன்மையை இழந்து போய்விடுகிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் மீட்பை பெற்றிருந்தாலும் அது நம்முடைய கண்களுக்கு இன்னும் முழுமையாக புலப்பட்டு விட்டதா என்று சொன்னால் அது இல்லை. நம்ம நம்பித்தான் காத்திருக்கிறோம். இன்னும் அந்த முழுமையான மீட்பை நாம் அனுபவிச்சிருந்தா நிச்சயமா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம நேரம் இறைவனுடைய திருப்பாதத்திற்கு சென்றிருப்போம். ஆனால் அந்த இறைவனின் முழுமையான மீட்பை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மீட்பு எதற்காக என்றால், அந்த மீட்பின் பாதையிலே நாம் நடந்து, கிறிஸ்து நமக்காக வகுத்தளித்த அந்த பாதையிலே நாம் நடந்து அவரோடு, அவரில் வேரூன்றியவர்களாக, அவருடைய அழைப்புக்கு ஏற்ப அந்த நிலை வாழ்விலே நாம் காலடி வைக்கிற போதுதான் அந்த எதிர்நோக்கு நிறைவு பெறுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய மன்னக எதிர்நோக்கை குறித்து மட்டும் நாம் ஆழமான விதத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இது நிறைவு தருவது இல்லை. எனவே நமது விண்ணக எதிர்நோக்கான பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே அவர் சொல்வது போல, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு என்று சொல்லுகிறார். 4:20 3:20 சொல்லுவார். ஆக நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அப்படி அந்த விண்ணகத்தில் இருந்துதான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மாட்சியுடன் வர இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நம் வாழ்வை அந்த கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக மிக அடிப்படையாக நகர்த்தி செல்வதற்கு கிறிஸ்து இந்த உலகில் பட்ட பாடுகள், அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் போதித்த விழுமியங்கள், அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த தன் சாவின் வழியாக பெற்றுக் கொடுத்த அந்த விலை மதிப்பில்லாத மீட்பு என்பது பலன் தரும் என்று நம்பி நம் வாழ்வை அவரில் வேரூன்ற நாம் தொடர்ந்து எதிர்நோக்கோடு காத்திருப்பதுதான் நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு அதை காத்திருக்கிறது தான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவ அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பு நமக்கு நிறைவான பயன் தரும் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் நாம் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு அந்த முழுமையான பலனை நம் வாழ்விலே தரும் வரை அதை நம்ம உணர்ந்து அது உண்மையாக நடக்கும் என்று நாம் எதிர்நோக்கி காத்திருப்பதுதான் இந்த கிறிஸ்தவ அழைப்பினுடைய முழுமை. எனவேதான் ரோமர் 8:29-30 நாம் இவ்வாறு படிக்கிறோம். கடவுள் தாம் முன்குறித்தோரை தேர்ந்தார், தேர்ந்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கினார், தமக்கு ஏற்புடையோர் ஆனோருக்கு தான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மாட்சியிலே பங்கு கொடுக்கிறார். எனவே கடவுள் நம்மை தேர்ந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நம்மை அவர் தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஏற்புடையவராக மாற்றுவதற்கு நமக்கு பல்வேறு முயற்சிகளை அவர் கொடுக்கிறார். எனவே வாய்ப்புகளை தருகிறார். இவற்றின் மத்தியிலே நாம் அவருக்கு ஏற்புடையவராகி அவரில் வேரூன்றி நம்முடைய அன்றாட வாழ்வு தலங்களிலே நாம் சான்று பகரும் போது நிச்சயமாக கடவுள் நம்மை அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்கு நிச்சயமாக தருவார். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது எத்தகைய எதிர்நோக்கை முன்வைத்து தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதுபோல நாமும் இந்த உலகில் வாழும் நாட்களில் என்னை படைத்த இறைவன் எனக்கென்று ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். நான் அவருடைய திட்டத்தினுடைய உடன் உழைப்பாளராக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனவே அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு வரை நான் உறுதியோடு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவில் கொண்டிருக்கிற எதிர்நோக்கோடு நான் நிச்சயமாக பயணிப்பேன் என்ற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து நாம் முன் செல்வோம். கடவுள் நம்மை, நம் வாழ்வை நிறைவாய் ஆசீர்வதித்து நமக்கு நிறைவான நலன்களை தருவாராக. இறுதியாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமடல் 2ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாய் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆமென்.
செய்தியை பாடி ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். உன்னை மகன் தூய ஆவியனார் உன்னாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். அன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்மாவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், காரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இருவரை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் சூழப்பட்டுள்ளது. நாம் வேண்டுகின்ற அனைத்து வேண்டுதலையும் இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்ற எதிர்நோக்கோடு அவரிடம் நம் தேவைகளை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பு செய்கின்ற காணிக்கை அன்னை அன்பிய குடும்பங்களை பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக குட்டி திரு அவையாக இணைந்திருக்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்களின் தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தும் அன்னையின் பரிந்துரையால் நிறைவேற்றப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எமது புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், அவர்களின் பெற்றோர் அனைவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அனைவரும் நல்ல உடல் உள்ள நலன் பெற்று வாழவும், பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து முழு தேர்ச்சி பெறவும், பிள்ளைகளின் எதிர்காலம் நன்முறையில் அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய நவநாளை இணைந்து சிறப்பிக்கின்ற லூர்து அன்னை அன்பிய குடும்பங்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். இவர்களின் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் எந்நாளும் நிலைத்திடவும், உம் அருளும் ஆசீரும் இவர்களை வழிநடத்தி மனதில் உள்ள ஆசைகள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தெய்வமே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்க வீரவனூர் முதலூர் கிராம இறைமக்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அனைத்து குடும்பங்களிலும் உம் அருளும் ஆசீரும் நிரம்பிடவும், அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்திடவும், இவர்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படவும், குடும்பத்தில் செய்கின்ற தொழில் சிறந்திடவும், எந்நாளும் இவர்கள் உம்மீதுள்ள நம்பிக்கையில் சிறந்து வாழ்ந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதிக்கும் தந்தையே, இங்கு உம் திருமுன் ஒன்றாக கூடியுள்ள அனைவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். கடவுளை எதிர்நோக்கி இருந்ததன் பயனாக அந்த கடவுளையே தன்னில் தாங்கும் பேறு பெற்ற எம் அன்னை மரியாவை போல நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண எதிர்நோக்கி வாழ்ந்திடவும், அன்னை வழியாக இறை ஆசீரை பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என கூறிய இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த வரங்களையும் இன்னும் இவையெல்லாம் எங்களுக்கு தேவையென அறிந்திருக்கின்றனீர், அவற்றையெல்லாம் கொடுத்து எங்கள் வாழ்வை வளமடைய செய்ய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவடி பணிந்து தொழுது வந்தே இறைவா, 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 இறைவா. வறுமையில் வாடிய ஏழை தாயோ, தனக்கென இருந்த யாவையும் தந்தார். வறுமையில் வாடிய ஏழை தாயோ, தனக்கென இருந்த யாவையும் தந்தார். உள்ளத்தை காணும் உன்னத இறைவா, எனக்கென இருப்பதை உன்னிடம் தருகின்றேன். உள்ளத்தை காணும் உன்னத இறைவா, எனக்கென இருப்பதை உன்னிடம் தருகின்றேன். இறைவா, 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 இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை
நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கரத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு தந்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், இன்றைக்கு பலி நிறைவேற்றுகிற அருள் பணியாளர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த நவநாள் திருப்பலியினை சிறப்பிக்கின்ற காணிக்கை அன்னை அன்பிய குடும்பங்களையும் லூர்து அன்னை அன்பிய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். இந்த அன்பியங்களில் இருப்போர் எல்லா வரங்களையும் எப்போதும் பெற்றுக்கொள்ளவும் நினைத்த கருத்துக்கள் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிற சிறப்பிக்கின்ற புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, இவர்களையும் அங்கு பயிலுகிற மாணவ மாணவியரையும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரிய பெருமக்களையும் மாணவ மாணவியரின் பெற்றோரையும் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் இன்னும் வளர புனித சூசையப்பருடைய பரிந்துரையால் அனைத்து வரங்களையும் நிறைவாய் இவர்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். வீரவனூர் முதலூர் கிராம இறைமக்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி காணச் செய்தருளும். இறைவா, இன்றைக்கு சிறப்பாக இளையோர் அவர்கள் நல்வாழ்வு இன்னும் சிறப்பாய் அமைய இந்த பலியிலே இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல எதிர்காலம் அமையவும், திருமண வரன் அமையவும், அவர்கள் சமூகத்தில் தலை சிறந்து வாழவும், எல்லா அருள் நலன்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். பலியில் பங்கெடுக்கிற எங்களையும் பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காத்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திலுகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் நம்பிக்கை நிறைந்த எங்களது வாழ்க்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அன்பையும் அமைதியையும் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
நான் ஊதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்கள், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். கூட சுகம் தருமே உன்னிமைகள் என்னை அரவணைத்தால் கரமனை உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே இம்முழமெங்கும் வசந்தமே கடைகளில் மனம் மயல்கின்றதே என் தாயாய் உன் கரம் சேற்றுவதா அதிசயமே நீ உறவாடும் நேரமே எங்கும் வசந்தமே நீ எனதாத பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே எங்கும் வசந்தமே
தருமே புன்னிமைகள் என்னை அரவணைத்தார். படைப்பினில் ஒளிர்வது முகமே இதில் பரமணி உந்தன் அதிசயமே நீ உறவாடும் தெய்வமே இம்முழமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே. இதோ வயிற்றில் கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயரை இயேசு என அழைப்பீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருளடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்றும் அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அருளை பெற்றவர்களாய் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவின் 3ஆம் நாள் அருமையான மையத் தலைப்பில் மிகச் சிறப்பாக சிந்தித்திருக்கிறோம். கிறிஸ்துவில் நாம் எப்படியெல்லாம் வேரூன்றி இருக்க முடியும், வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான கருத்தை சிந்தித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பாக எதிர்நோக்கு என்ற நல் விதை. பீடத்துக்கு முன்னாடி பல வகையான விதைகளை இங்கே நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எதிர்நோக்கு அது நம் வாழ்வுக்கு எந்த அளவுக்கு மிக மிக அவசியமானது என்பதை இன்றைய இந்த பலியில் இன்றைய வழிபாடு முழுவதுமே இணைந்து சிந்தித்திருக்கிறோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவேண்டல் செய்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம் மகிழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற பரமக்குடி மறைவட்ட அதிபர், அலங்கார அன்னை பங்கின் பங்கு பணியாளர், அருள் பணியாளர் இருதயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். கரங்களை தட்டி மகிழ்வோடு வாழ்த்துவோம். எதிர்நோக்கு என்றால் என்ன? எதிர்நோக்கை நாம் நம் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? 2 வகையான எதிர்நோக்கு. என்னென்ன எதிர்நோக்கு? மண்ணக விண்ணக எதிர்நோக்கு. இது கேள்வி இல்லை, கேள்வி இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். எனவே இந்த மைய கருத்தில் விவிலிய பின்னணியில் இறைவார்த்தை ஒளியில் நம் வாழ்வியல் பல்வேறு சான்றுகளையும் நமக்கு எடுத்துச் சொல்லி நல்ல ஒரு மறையுரையை நாம் சிந்திக்க, கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்வு வேரூன்றியதாயிருக்க,
எதிர்நோக்கு என்கிற அருமையான இலக்கு நோக்கி நாம் எப்படி பயணிக்க முடியும் என்பதை பற்றி சிந்தனையை கிளறிவிட்டிருக்கிற, சிந்திக்க தூண்டி இருக்கிற உலகநாதபுரம் பங்கின் பங்கு பணியாளர், அருள் பணியாளர் ஞானதாசன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவித்து பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். சத்தமாக கைதட்டி வாழ்த்தை தெரிவிப்போம். இன்றைக்கு தயாரித்து சிறப்பித்திருக்கிற அன்பியங்கள் காணிக்கை அன்னை அன்பியம், லூர்து அன்னை அன்பியம். நன்றாய் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து எல்லா வகையிலும் வழிபாடு சிறக்க உதவிய இந்த 2 அன்பியங்களுக்கும், புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி இதில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர், இது விடுமுறை காலம், எனவே மாணவ மாணவியரை ஒன்று சேர்ப்பது கஷ்டம். அப்படி இருந்தும் மாணவ மாணவியரை ஒருங்கிணைத்து ஆசிரிய பெருமக்கள் முன்னின்று தலைமை ஆசிரியருடைய உழைப்போடு மிகச் சிறப்பாகவே இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இங்கு வந்திருக்கிற வீரவனூர் முதலூர் கிராம இறைமக்களுக்கும் இந்த நாளை சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் சத்தம கைதட்டி நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை தெரிவிப்போம். நாளைய தினம் இதனுடைய அடுத்த பண்பு, கிறிஸ்துவில் வேரூன்ற நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும். முதல் நாளில் நம்பிக்கை, 2ஆம் நாளில் எதிர்நோக்கு, மூன்றாவது மூன்றாவது பண்பு, நாளைக்கு 4வது நாள் 3வது பண்பு அன்பு என்ற நன்னீர், நல்ல நீர். இதை பற்றி நாளைய தினம் சிந்திக்க போகிறோம். நாளைக்கு சிறப்பு செய்வோர் பூண்டி அன்னை அன்பியம், மாதரசி அன்னை அன்பியம், புனித வின்சென்ட் டே பவுல் சபை, கேவலசை மற்றும் காவனூர் கிராம இறைமக்கள். தகுந்த தயாரிப்போடு, முன் தயாரிப்போடு ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு மறையுறையிலிருந்து கேள்விக்காக நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்க. கேட்டலாமா? நேற்று ஒரு கேள்வி கேட்டு இருந்தோம். என்ன கேள்வி? நேற்றைய மறையுறையில் 2 புனிதர்களை பற்றி மறையுரையாளர் எடுத்து சொன்னார். யார் யாருங்கிறத நேற்றே சொல்லிட்டீங்க. யார் யார்? பவுலடியார், புனித அகுஸ்தீனார். புனித அகுஸ்தீனார் என்ன சொன்னார் என்பதை பற்றி உங்களுக்கு கேட்டிருந்தோம். அது யூடியூப்ல பார்த்து ஒரு சிலர் எனக்கு தகவல் அனுப்பி இருக்கிறீர்கள். 2 விரைவாக அனுப்பியிருந்தார்கள். யாராவது எந்திரிச்சு பதில சொல்லிருங்களே, எல்லாருக்கும் தெரியட்டும். மரிய பாஸ்டினா எந்திரிச்சு சத்தமா பதில் சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கட்டும். புனித அகுஸ்தீனார் அன்னை மரியாவை பற்றி சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. இறைவா, உமக்கென படைக்கப்பட்ட எனது இதயம் உன்னோடு சங்கமிக்கும் வரை, சங்கமிக்கிற போது நிறைவு பெறும். கைதட்டி வாழ்த்தை, மகிழ்ச்சியை சொல்லுவோம். அவர்தான் முதல்ல சொன்னார், அவருக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். அடுத்து சொன்னவர் புனிதா ரோசி. அதனால அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்தை, பாராட்டை தெரிவிப்போம். இன்றைய கேள்வி இது மாணவ மாணவியருக்கான கேள்வி. 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகளை எந்திரிச்சு நிலுங்க பார்ப்போம். 8th வரை படிக்கிற மாணவ மாணவியர் எந்திரிச்சு நிலுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழும்பி நிலுங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி, எளிய கேள்வி. சின்ன பிள்ளைங்களாம் எந்திரிச்சு நிக்கலாம். ஹலோ, எந்திரிச்சு. நம்ம ஊர் பெயர் என்ன? ராமநாதபுரம். நம்ம மாநிலத்தின் பெயர் என்ன? நம்ம மாநிலத்தின் பெயர் என்ன? தமிழ்நாடு. நம்ம நாட்டின் பெயர் என்ன? நம்ம நாட்டின் பெயர். ஃபாதர் மறையுறையில இன்னொரு நாட்டை பத்தி சொன்னாரு. அது எந்த நாடு? ஒரு தாய் நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை பத்தி சொன்னாரு. அது எந்த நாடு? யாரோ பின்னாடி இருந்து அவங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறோம் நினப்பு. விண்ணகமா மண்ணகமா? மண்ணகம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து கோரசா சொல்லியிருக்கிறாங்க. கைதட்டி நம்முடைய வாழ்த்தை சொல்லுவோம். உட்காருங்க. இப்போது பரிசுகள். முதல் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான பரிசுகள். மறைக்கல்விக்கான பரிசை மறைக்கல்வி ஆசிரியர் ஒருவர் வாசிக்க, பரிசு பெறக்கூடிய பிள்ளைகள் பீடத்துக்கு முன்னால் வரவும். அருள் பணியாளர் ஞானதாசன் இந்த பரிசை இப்போது வழங்குவார்.
ஆரவ் ஜோஸ், கெய்சி பிரான்சிஸ் டியாகோ, ஜார்பினா தெரசா, எலிசா ரொசானே, கிங்ஸ்டன் பியன், ஜாய் பிரான்சிஸ் டயஸ், அபிஷா, பியோன்சி, பிரைடன், ஜெசிகா மார்டின், ஆனி மஜல்லா, ருஃபீனா, ஜெரோனிகா, சாமுவேல். நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஆனால் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நல்ல முறையில் பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்த மாணவ மாணவியருக்கும் பயிற்சி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் இவர்களுக்காய் உழைத்த ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு முறை நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை தெரிவிப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய நவநாட்களிலும் ஒவ்வொரு நாளுமே திருவிழா மாதிரி தான். எனவே இணைந்து பங்கெடுப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால கூட கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. நாளையில இருந்து லீவு தானே, அதனால அந்த வாரம் முழுக்க திருப்பலிகளில் பங்கெடுக்கலாம். எழுந்து நிற்போம். பாடகர் குழுவோடு இணைந்து அன்னை மரியை புகழ்ந்து பாடி இறையருளுக்காக சிறப்பாக வேண்டுவோம். அழகின் ஒழுமையினாயே, அழகையின் தலைவிரித்தாயே, உலகினில் ஒளியே திடவே, அமலனையனு கழித்தாயே. அழகின் ஒழுமையினாயே, அழகையின் தலைவிரித்தாயே, உலகினில் ஒளியே திடவே, அமலனைய மக்களித்தாயே. சூழ்நிலம் போலே, உதய தாரவை போலே, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுமாயே. அழகின் உளமையினாயே, அழகையின் தலைவிரித்தாயே, உலகினில் ஒளியே திடவே, அமலனைய மக்களித்தாயே. முழந்தாலிட்டு ஜெபமாலை அன்னையை நோக்கி இன்றைக்கு சிறப்பாக இளைஞர் இளம்பெண்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் வாழ்வு நல் வாழ்வாக இருக்க அருள் வேண்டி கரம் குவித்து இறைவனை பார்த்து வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இணைந்து நற்கருணை ஆராதனை பாடலை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய உண்மை மிகு நற்கருணைக்கு எல்லா தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நாளைய தினம் ஜெபமாலை தொடங்கி வழிபாடு முழுவதும் குடும்பங்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்ய போகிறோம். இணைந்து பங்கெடுப்போம். தேங்க்யூ. God bless you.